அந்த தொழில் வாய்ப்பு கண்டிப்பாக தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையில வழங்கப்பட்ட நீதிமன்ற அதே சொல்லப்பட்ட வழங்கப்பட்ட தொழிலையும் கண்டிப்பாக முக்கியத்துவம். ஆனால் உண்மையாகவே இந்த அடிமட்டத்திலிருந்து கஷ்டத்தோட உங்களை எந்த விதமான கன்சே பண்ணாம உங்களுக்கு இந்த கோட்டா ஒதுக்குற மாதிரி 2, 3, 5 ஒதுக்கிட்டு அவர்கள் கூடுதலாக ஒதுக்கி அந்த பிரதேசத்தில் அபிவிருத்தியில் பங்கு மாதிரி இந்த இளைஞர்களில் தொழில் வாய்ப்பும் அந்த ஏரிய பிரச்சனை கடைசியில் இல்லாமல் உங்களுக்கு தலைவி தரக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கிறீங்க. இது சம்பந்தமாக உண்மையிலே நீங்கள் நான் அதை மறக்கின்றேன். கட்சி ஒருபோதும் கண்டிக்காக வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை. அதாவது நீர்வடிகால் சபையிலையோ அல்லது நீதி அமைச்சர் காலத்தையோ கொடுக்கவில்லை. கட்சி பொதுவாக கட்சியின் கோட்டை என்று கூட அம்பாறை மாவட்டத்தில் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர மற்றும் நாடு பூராக கட்சி என கிட்டத்தட்ட 500 வேலை வாய்ப்புகளிலே பிரதி அமைச்சருக்கு கிட்டத்தட்ட 100 வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி 400 வேலை வாய்ப்பு. அந்த மீதி 400 வேலை வாய்ப்பிலே அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 50 வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அந்த 50 வாய்ப்புகள் நாங்கள் கொடுத்த காரணமாக தான் இன்று சிங்கள மக்கள் முஸ்லிம் காங்கிரஸுடன் இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்துவத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற கோஷத்தை நாங்கள் சென்றபோது நாங்கள் கேட்டோம். ஆகவே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அம்பாறை மாவட்டத்துக்கு குறை வேலை வாய்ப்பு கொடுத்த என்ற செய்தியை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூடுதலான வேலை வாய்ப்பு அம்பாறை மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 500 வேலை நீ சொல்றது கட்டமைப்பு அமைச்சதுல ஒரு சின்ன ஒரு நடந்து ஆரம்பத்தில் கட்சி தலைவர் சொன்னா சென்ட்ரல் கமிட்டி மூலம் அது கொடுக்கப்படும் செய்தி வந்துச்சு. அரசாங்கம் நெருக்கடி வந்த உடனே அது அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரணம் வந்தாரு. அப்படி படம் நடந்துட்டு எதிர்காலத்தில் அப்படி கொடி வராமல் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புலாம் செய்வோம்னு நினைக்கிறோம். மூன்று நாட்களுக்கு முன்பதாக சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபையிடம் அவர்களோடு எமது இந்த தேர்தல் வெற்றி தொடர்பாக கலந்துரையாட வேண்டும் என்று அதுக்கான நேரத்தை ஒதுக்கி தருமாறு நாம் எடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இன்று அசர தொழுகைக்கு அந்த நேரம் தரப்பட்டிருந்தது. அதற்கு தயாராக இருந்த நிலையிலே தான் இந்த பத்திரிகையாளர் மகநாடு தொடர்பான இந்த ஏற்பாடு குறித்து எங்களுடைய சக வேட்பாளர் சகோதரர் ஹரிஷ் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள். நானிடத்திலே குறைந்தது 6 மணிக்காவது இதனை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று இடத்திலே விண்ணப்பம் செய்திருந்தேன். இல்லை, அது முக்கியமான ஒரு சபை. ஏற்கனவே சம்மாந்துறையிலே 2 வேட்பாளர்கள் ஏசிஎம்சியிலே நிறுத்தப்பட்டிருக்கிற சூழலில் திடீரென்று அவர்கள் எந்த ஒரு வாக்குறுதியும் எனக்கு வழங்க முடியாது. என்னுடைய விளக்கத்தை அவர்கள் செவிவிட்டிருக்கிறார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைமைத்துவத்தோடு அந்த அமைப்பு பேச வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை செய்திருக்கிறார். அந்த முடிவை எடுத்திருக்கிறார். இந்த வைசாகாட்சி ஒரு கேள்வி. நீங்கள் சொன்னீங்க இந்த ஊரில் தவிசாளர் தனக்கு வாக்கு வெட்டாவிட்டால் பிரதேச சபை தேர்தலில் அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று. ஆனால் நிந்தூர் பிரதேச தவிசாளர் உங்களுக்கு வாக்களிக்கின்ற விடயத்தில் சாதகமாக செயல்பட்டதன் பின்னரும் நிந்தூரில் உங்களுக்கு வாக்கு விழாமிட்டால் அதை தவிசாளரின் தலையில் போடுவீர்களா? நான் அவர் தலையில் போடல. இது கட்சி தலைவர் தான் முடியும்.
அந்தந்த ஊரில் நாங்கள் குத்து வட்டி செஞ்சால் நாங்கள் பார்த்து போட்டு அதுக்குரிய முடிவை நான் செய்ய சொல்லியிருக்கேன். ஆகவே இது எல்லாருக்கும் ஆரோக்கியமான விஷயம். இந்த ஊரில் யாரும் எனக்கு எதிராக ஓட்டு போடாமல் இருக்கிறது. ஆகவே கட்சி தேர்தலுக்கு வேட்பாளர்கள் நாங்கள் பிரதேச சபையில் வந்த பழி வாங்குவோம்னு சொல்லல, கட்சியான்னு சொல்லணும். நான் ஒரு காலம் அப்படி சொல்லல. நான் சொல்லல. இப்ப நீங்க சொன்னேன் கட்சி நான் பழி வாங்க சொல்லல. சிலர் சொல்றாங்க மன்சூர் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க. சில ஊர்ல சில அரிசி போட மாட்டேன்னு சொல்றாங்க. சிலருக்கு இப்படியான பிரச்சனை ஒன்று தலைவர் வந்துச்சு. அது சில எங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு வார்த்தை சிலருக்கு மறுப்பு இருக்கு. அதை கொஞ்சம் தலைவர் அதை நிவர்த்தி செய்யறதுக்காக அந்த பிரச்சனை சொல்லியிருக்காரு. ஆகவே சில ஆட்கள் சில செஞ்சிருக்காரு.